to முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன உளவியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலாகிசம் சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா, தமிழ்ல சொல்றதா இருந்தா பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து நான் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து தான் எடுக்க போறேன். ஈஸியா புரியும், தமிழும் இங்கிலீஷும் டிஃபரன்ஸ்லாம் இல்ல, ஈஸியா புரியும். இந்த மாதிரியும் ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கான் பிசி எக்ஸாம்ல கண்டினியூஸா. சோ லிசன் பண்ணுங்க, எப்படி இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ சிலாகிசத்தை பொறுத்தவரையும் நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வார்த்தைகளும், அதாவது பாசிட்டிவ் வேர்ட்ஸ், ஓகேங்களா, பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஒரு ரெண்டு வார்த்தையும், நெகட்டிவ் வேர்ட்ஸ்னு ஒரு ரெண்டு வார்த்தையும் இருக்கு. சோ இந்த வார்த்தைகளை வைத்து மட்டும்தான் உங்களுக்கு கேள்விகளானது இருக்கவே போகுது. சோ அந்த வார்த்தைகள் என்னென்ன நான் உங்களுக்கு தமிழ்லயும் சொல்லிடுறேன், இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். ஏன்னா கேள்வி நான் ரெண்டுமே உங்களுக்கு கலந்தே எடுக்கிறேன், எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. சோ இங்கிலீஷ்ல கஷ்டமா இருக்கும்னு நினைக்காதீங்க, இங்கிலீஷ்லயும் ஈஸியா தான் இருக்கும். சோ பாசிட்டிவ் வேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல், சம், ஓகேங்களா, ஆல், சம். நெகட்டிவ் வேர்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நோ, சம் நாட், இதுதான் இருக்க போதே. சோ இந்த சம் நாட்ன்றது ரொம்ப ரேர் தான், எப்பனா தான் கேட்பான். இந்த மற்ற மூன்று வார்த்தைகள் ஆல், சம், நோ, இதுதான் ரொம்ப முக்கியம். சோ ஆல்னா தமிழ்ல என்னன்னு இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அனைத்து அப்படின்னு இருக்கும். சம்னா தமிழ்ல சில, ஓகேங்களா. நோனா தமிழ்ல எதுவும் இல்லை, சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி வரும், எதுவும் இல்லை, ஓகேங்களா. அடுத்தது சம் நாட்னா தமிழ்ல சிலவற்று மட்டும் இல்லை, சிலவற்று மட்டும் இல்லை, சிலது மட்டும் இல்லைன்ற மாதிரி மீனிங் வரும். சோ நான் தமிழ்லயும் சொல்லிடுறேன். சோ இந்த சிலாகிசம் பகுப்பாய்வுன்றது வந்து உங்களுடைய மூளை, நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டாபிக்கே. இந்த டாபிக்கை இரண்டு வழிமுறைகள்ல சால்வ் பண்ணலாம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்படங்களை உபயோகிச்சு சால்வ் பண்ணலாம், புரியுதுங்களா. வெண்படங்களை உபயோகிச்சு இதை வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா. சோ வெண்படங்கள் மூலமா சால்வ் பண்றது ஈஸியா, ஃபார்முலா மூலமா சால்வ் பண்றது ஈஸியானா வெண்படங்கள் மூலமா சால்வ் பண்றதுதான் ஈஸி மெத்தட் அண்ட் வந்து அக்யூரேட் மெத்தடும் கூட, அக்யூரேட்டாவும் இது இருக்கும். ஆனா ஃபார்முலா மெத்தட்ல உங்களுக்கு 99.9% கரெக்டா வரும், ஆனா வராது. ஃபார்முலா மெத்தட்ல ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். ஒரு சில பேருக்கு நம்ம படிச்சது ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம், இதுல இதுக்கு வேற தனியா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுமானா அதெல்லாம் வேணவே வேணாம். சோ ஃபார்முலா மெத்தட்ன்றது கொஞ்சம் டஃப் தான், ஆனா வெண்படங்கள் மெத்தட்ன்றது வெரி வெரி ஈஸியான மெத்தட், நமக்கு ஈஸியாவும் இருக்கும், அதே நேரத்துல அக்யூரேட்டாவும் வரும். இங்க நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறதும் வெண்படங்களை வச்சு எப்படி சால்வ் பண்றதுன்றதுதான். சோ சிலாகிசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பாசிட்டிவ் வார்த்தைகள் ரெண்டு, நெகட்டிவ் வார்த்தைகள் ரெண்டு. இப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு ஒரு கூற்று கொடுப்பான். சோ இந்த கேள்வி முதல்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துக்கோங்க. கூற்றுன்னு இருக்குங்க, கூற்று 1, 2, ஓகேங்களா. ஒரு ரெண்டு கூற்று கொடுப்பான், அந்த ரெண்டு கூற்றை வச்சு நீங்க வெண்படங்கள் வரையணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரெண்டு கூற்று கொடுப்பான், அந்த ரெண்டு கூற்று வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், வெண்படங்கள் வரையணும். அந்த கூற்றுல என்ன சார் இருக்கும்னா இந்த 4 வார்த்தைகள் தான் உங்களுக்கு இருக்க போது. அதுலயும் இந்த சம் நாட்ன்றது ரேர் தான், எப்பனா குழப்பணும்னா கேட்பானே தவிர மத்தபடி இந்த 3 வார்த்தைகள் தான் இருக்கும். கூற்றுல இந்த 3 வார்த்தைகள் தான் இருக்கும். இந்த 3 வார்த்தைகளை வச்சு நீங்க என்ன பண்ணணும், வெண்படங்கள் வரையணும். வெண்படங்கள் வரைஞ்சு முடிச்ச உடனே ஒரு முடிவு 2 கொடுப்பான், புரியுதுங்களா. முடிவு 2 கொடுப்பான். கூற்று 2 இருக்கும், கூற்று 2 இருக்கும் அல்லது 3 இருக்கும், ஆனா முடிவு எப்பவுமே 2 தான் இருக்குங்க. சோ அந்த வெண்படங்களை பார்த்து அந்த முடிவுகள் வருமா வராதா நீங்க என்ன பண்ணணும், கூற்றுகளை வச்சு வெண்படங்கள் வரைஞ்சிடணும். வெண்படங்கள் வரைஞ்சு முடிச்சிட்ட உடனே அந்த முடிவுகள் வருமா வராதா அததான் நீங்க சொல்ல போறீங்க. சோ அப்ப நம்மளுடைய क्वेश्चन எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கூற்றை வச்சு வெண்படம் வரைஞ்சு வெண்படத்தை வச்சு முடிவு வருமா வராதான்னு தான் சொல்ல போறோம். சோ நல்லா பாத்துக்கோங்க, இந்த 3 வார்த்தைகள் தான் கூற்றுல இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த 3 வார்த்தைகளை வச்சு எப்படி கூற்று வந்திருக்கும், அதற்கு வெண்படம் எப்படி வரையணும், ஃபர்ஸ்ட் இத தான் நம்ம கத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆல் வச்சு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழ்ல எப்படி இருக்கும்னா அனைத்து ஏவுமே பி ஆகும், இந்த மாதிரி நான் கொடுக்கிறேன். இதுதான் ஒரு கூற்று. அப்படின்னா ஆல் ஏ இஸ் பி எப்படி வரையணும்னா ஒரு வட்டம், வெண்படம்னாலே எப்படி வரைவீங்க, வட்ட வட்டமா போடுறதுதான் வெண்படம் சொல்லுவீங்கல்ல. அப்போ ஒரு வட்டம், அந்த ஒரு வட்டத்தை நான் ஏன்னு குறிச்சுக்கிறேன். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆல் ஏ இஸ் பி, அனைத்து ஏவுமே பி ஆகும் சொல்லிருக்காங்கன்னா எல்லா ஏவுமே எது, பி. அப்ப எல்லா ஏவுமே எதுக்குள்ள வந்துடணும், பி க்குள்ள வந்துடணும். சோ ஆல் ஏ இஸ் பி இந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கணும். இப்ப புரிஞ்சுச்சுங்களா, எல்லா ஏவுமே
ரெண்டுமே என்னன்னு ஆயிடுச்சு, பீன் ஆயிடுச்சு. அப்போ ஆல்னா டயகிராம் எப்படி வரையணும், ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணுதான் வரையணும். அப்ப அனைத்து ஏவுமே பீனா, எல்லா ஏவுமே பி குள்ள வரையணும். அடுத்தது சம் ஏ இஸ் பி. இதுக்கு க்ளூ கொடுக்கிறேன். சம் ஏ இஸ் பி. சில ஏக்கள் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும். இந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுத்திருக்கானா இதுக்கு எப்படி வரையணும்னா கொஞ்சோண்டு ஏ தான் என்னவா இருந்திருக்குமா, பியா இருந்திருக்குமா. அப்ப ஏன்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கோங்க, ஏன்னு ஒரு வட்டத்தை போட்டுட்டு பின்னு ஒரு வட்டத்தையும் போடுங்க. சம் ஏ இஸ் பி. சில ஏ மட்டும்தான் என்னவா இருக்கும், பியா இருக்கும். அப்ப கொஞ்சம் ஏ தான் பியா இருக்கும், மிச்ச ஏ ஏவேவா தான் இருக்கும், மிச்சம் பி பியாவா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப சம் ஏ இஸ் பிக்கு படம் இப்படிதான் போடணும். இந்த இடத்துல ஏ பின்னு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு வேரியபிளை கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கணுமே வரைகிறேன். அந்த இடத்துல ஏ பி தான் வராது, வேற எதனா வரும், ஆப்ஜெக்ட் தான் வரும். இப்ப சம் ராட் இஸ் பி. சில எலிகள் பூனை அப்படின்னா இந்த பக்கம் எலின்னு போட்டுப்பேன், இந்த பக்கம் பூனைன்னு போட்டுப்பேன். இந்த மாதிரி படம் வரைகிறேன். ஓகேங்களா? சோ நான் ஏ பின்னு இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு வேரியபிளை யூஸ் பண்றேன். சோ ஆல் ஏ இஸ் பினா எல்லா ஏவுமே பி குள்ள வரைஞ்சிட்டேன். சம் ஏ இஸ் பினா கொஞ்சம் ஏவ பின்னு வரைஞ்சிட்டேன். அப்ப ஆல்னா படம் இப்படி போடணும், சம்னா படம் இப்படி போடணும். இப்ப இதுக்கு நோ ஏ இஸ் பி. எந்த ஏவும் பி கிடையாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா எந்த ஏவும் பி கிடையாது. அப்ப ஏவுக்கும் பிக்கும் சம்பந்தமே இல்லைன்னா ஏன்ற வட்டம் தனி, பின்ற வட்டம் தனி. ஏவுக்கும் பிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த மாதிரி கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ராங் மார்க் போட்டு சேர்த்துருங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் காலத்துக்கும் சேரவே கூடாது. நோ ஏ இஸ் பினா ஏக்கும் பிக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப ஏவும் பியும் தனித்தனியா தான் இருக்கணும். சோ இந்த மாதிரி ராங் மார்க் போட்டு நான் பிரிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா நான் அப்புறமா கன்க்ளூஷன் முடிவு பார்க்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா குழம்ப மாட்டேன், ரெண்டுத்தையுமே பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு தெளிவுல இருப்பேன். சோ அப்ப ஆல் ஏ இஸ் பினா ஏவை எல்லாத்தையும் பி குள்ள போட்டுருங்க. சம் ஏ இஸ் பினா கொஞ்சோண்டு ஏவையும் பியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நோ ஏ இஸ் பினா ஏவையும் பியும் என்ன பண்ணிடுங்க, விலக்கி வச்சுடுங்க. லாஸ்ட் சம் நாட்னு கொடுத்தா சம் ஏ இஸ் not b. sum a is not b. சில ஏக்கள் b கிடையாது. அப்ப சில ஏக்கள் b கிடையாதுன்னா ஒரு வட்டம் போடுங்க, ஏன்றத வரைஞ்சுக்கோங்க, கொஞ்சோண்டு ஏவை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியா என்னவாக கூடாது, பி ஆகக்கூடாது. அப்போ பி ஏ கூட வந்து சேரணும்னு நினைச்சா இந்த ஏரியாவுக்குள்ள சேர முடியாது. ஏன்னா சில ஏக்கள் பி கிடையாது. அப்ப இந்த ஏரியால பி சேரக்கூடாது, இங்க இருக்கிற பாக்கி ஏரியால பி சேரலாம். இது ஒரு ஐடியா தான். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் क्वेश्चन வைப்பான். இது லாஸ்டா பார்த்துக்கலாம். நம்ம எதனா ஒரு கேள்வியிலே இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இது மட்டும் உங்களுக்கு வராது, மத்த மூணுத்தையும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்னா படம் எப்படி போடணும், சம்னா படம் எப்படி போடணும், நோனா படம் எப்படி போடணும். அப்ப சிலாஜிசம் வந்து உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ரெண்டு வழிமுறை இருக்கு. ஒன்று வெண்படங்கள், இன்னொன்னு ஃபார்முலா. வெண்படங்கள் மூலம் சால்வ் பண்றது தான் ஈஸி. சோ வெண்படங்கள் மூலம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 3 வார்த்தைகள் வரும். சிலாஜிசம் எப்படி கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு கூற்று 2 இருக்கும். அதை நீங்க சால்வ் பண்ணும்போது வெண்படங்கள் வரைஞ்சு சால்வ் பண்ணுவீங்க. சோ முடிவுகளை வந்து அந்த இதுல இருந்து செக் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். சோ வெண்படங்கள் வரைகிறதுக்கு முதல்ல கூற்றுல என்ன வார்த்தைகள்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆல், சம், நோ. அனைத்து, சில, எதுவும் இல்லை, சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு தான் ஒரு கூற்று கொடுத்து வரைஞ்சு காமிச்சிருக்கேன். ஆல்னா ஏவெல்லாம் உள்ள போட்டுக்கிட்டு வெளியில ஒருத்தரை போட்டுக்கணும், சம்னா இந்த மாதிரி போட்டணும், நோனா இந்த மாதிரி போடணும். சோ இதெல்லாம் தான் என்னது வார்த்தைகள். சோ இதை வச்சு எப்படி படம் வரைகிறதுன்னு தெரிஞ்சுச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதை நீங்களும் வீட்டுல அப்படியே வரைஞ்சு பாருங்க எப்படி படம் வரையணும்னு. சோ நம்ம முதல்ல படம் வரைய கத்துக்கலாம். அப்ப ஒரு கூற்று பார்த்தா படம் வரைய தெரிஞ்சிச்சு. படம் வரைஞ்சிட்டு அடுத்து நம்மளுடைய வேலை என்ன, முடிவுகளை செக் பண்ணணும். அதை நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தாவே போலாம். கூற்றை பார்த்து படம் வரைய கத்துக்கலாம். இப்போ ஒரு 6 கூற்று எழுதி போட்டோமா, அதுக்கு படம் வரையறீங்களா? ஓகே, நான் இப்ப வந்து சிலாஜிஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 கூற்று நான் எழுதி போடுறேன். அதுக்கு படம் நீங்களும் வரையணும், நானும் வரைவேன் கூட சேர்ந்து. ஓகேவா? ட்ரை பண்ணலாமா? சோ படம் எப்படி வரையணும்னு உங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் கூற்று, அனைத்து எலிகளும் பூனைகள் ஆகும். இந்த மாதிரி ஒரு கூற்று கொடுக்கிறேன். ஓகேங்களா? சோ அனைத்து எலிகளும் பூனைகள் ஆகும். இரண்டாவது கூற்று, சில யானைகள் சிங்கங்கள் ஆகும். சில யானைகள் சிங்கங்கள் ஆகும். கூடவே வந்து வரைஞ்சிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். நான் இப்ப சிலன்றதை வச்சு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏபி நாங்க வந்து உங்க ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணேன்னு சொன்னேன். சோ இப்ப யூஸ் பண்றது தான் ஒரிஜினல்
கொஸ்டினே. இப்ப இந்த மாதிரி எல்லாம் தான் வேரியபிள் கொடுப்பான், எலி கொடுப்பான், பூனை கொடுப்பான். என்ன சார் அனைத்து எலிகளும் பூனைகள்லாம் எலியும் பூனையும் ஒண்ணா? இந்த மாதிரி குழப்பறதுக்கு கொடுப்பான். உடனே அதை ரியல் லைஃப்ல எடுத்துட்டு எலி வேற பூனை வேறலாம் பேசிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு கூற்று கொடுக்குறோம், அதுக்கு நம்ம படம் வரைய போறோம், அவ்வளவுதான். இது வந்து சும்மா நம்ம கேள்வியை சால்வ் பண்றதுக்காக வரையக்கூடிய படங்களே தவிர இதை ரியல் லைஃப்ல எல்லாம் அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து எலிகளும் பூனைகளாகவும் சொல்லியிருக்கான். அப்ப எல்லா எலியுமே பூனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எலின்னு ஒரு வட்டம் போட்டு எலியை சுத்தி பூனைன்னு ஒரு வட்டம் போடணும். ஓகேங்களா? இப்ப அனைத்து எலிகளும் பூனைகள் ஆகும். இரண்டாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில யானைகள் சிங்கங்கள் ஆகும். அப்போ சில யானைகள்னா யானைன்னு ஒரு வட்டம் போட்டேன், சில யானைகள் அப்ப கொஞ்சம் யானைகள்னா படம் எப்படி போடணும், இந்த மாதிரி போடணும். சில யானைகள் சிங்கங்கள் ஆகும். ஓகேங்களா? அப்ப சில யானைகள் வந்து சிங்கங்கள். அப்ப அனைத்துனா இப்படி படம் போட்டேன், சிலனா இப்படி படம் போட்டேன். ஒரு மூணாவது போடாம ஒரு மூணாவது கூற்று எழுதி கொள்ளாம இப்ப கூற்றுக்கு என் கூடவே சேர்ந்து படம் வரைய கத்துக்கோங்க, அப்பதான் ஈஸியா முடியும். மூன்றாவது கூற்று எந்த நடிகரும் நடிகை அல்ல. ஆமா, கண்டிப்பா நடிகர் வேற நடிகை வேறதான். அதான் இங்க க்ளூவா கொடுத்திருக்கான், கூற்றா கொடுத்திருக்கான். எந்த நடிகரும் நடிகை அல்ல. அப்ப எந்த நடிகருக்கும் நடிகைக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. சோ நடிகர்ன்றது தனியா எழுதிக்கோங்க, நடிகைன்றது தனியா எழுதிக்கோங்க. அவன் என்ன வேரியபிள்னா கொடுப்பாங்க, நான் பாருங்க என்னென்னவோ கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? எந்த நடிகரும் நடிகை அல்ல. அப்ப நடிகர் வேற நடிகை வேற பிரிச்சு இந்த மாதிரி நம்ம போட்டு ராங் மார்க் போட்டுடணும். ஏன்னா அவங்க சேரவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் முடிவுல வந்து சில நடிகைகள் நடிகர் ஆவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அது வராதுன்னு அர்த்தம். ஏன்னா என்ன ஆயிடுச்சு, இவங்க ரெண்டு பேருமே நான் பிரிச்சு வச்சிருக்கேன். சோ நான்காவது கூற்று அனைத்து செல்பேசியும் தொலைபேசி ஆகும். அனைத்து செல்பேசியும் தொலைபேசி ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்கேன். செல்பேசினா மொபைல் போன், தொலைபேசினா டெலிபோன், நம்ம யூஸ் பண்ணோம்ல சின்ன வயசுல அந்த போன். ஓகேங்களா? அனைத்து செல்பேசியும் தொலைபேசி ஆகும் அப்படின்னா செல்பேசின்ற ஒரு வட்டம் வந்து எதுக்குள்ள வரணும், எல்லா செல்பேசியும் தொலைபேசி. அப்ப எல்லா செல்பேசியும் எது, தொலைபேசி. அப்ப படம் இப்படிதான் போட்டிருக்கணும். அனைத்துனா படம் இப்படிதான் போட்டிருக்கணும், எதுவுமே இல்லைன்னா படம் இப்படிதான் போட்டிருக்கணும். சோ இப்போ ஒரு கூற்று கொடுத்தா அதை பார்த்து எனக்கு வெண்படம் வரைய தெரியணும். ஓகேங்களா? அதான் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை சால்வ் பண்றதுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா கூற்றை படிக்கணும், கூற்றை படிச்சு அதற்கான வெண்படத்தை வரையணும். இப்ப நான் கூற்றை படிச்சுட்டேன், கூற்றுக்கான வெண்படத்தையும் வரைஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப என்னுடைய அடுத்த வேலை என்ன, முடிவை பார்த்து அந்த முடிவு வருமா வராதா அப்படின்னு சொல்றதுதான். சோ முடிவை பார்த்து அது வருமா வராதான்னு சொல்றதுக்கு எந்த முடிவுகள் வரும் இந்த படத்துக்கு, எந்த முடிவுகள் வராதுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்படிதானுங்க? இப்போ ஒரு வெண்படத்தை வரைஞ்சிட்டேன்னா இந்த வெண்படங்களுக்கு இந்த மாதிரி முடிவுகள்லாம் வரும், இந்த வெண்படத்துக்கு இந்த மாதிரி முடிவுகள்லாம் வராது அப்படின்னு நம்ம முதல்ல கத்துக்கிட்டோம்னா படத்தை பார்த்தோன்னே ஈஸியா சொல்லிட்டு போலாம், இந்த முடிவு வராது, இந்த முடிவு தான் வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 12 வெண்படம், ஒரு 10 வெண்படங்கள் வரைஞ்சு போடுவேன். அந்த 10 வெண்படங்கள் மாதிரி உங்க படங்கள் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான முடிவுகள் தான் அதற்கு வர வேண்டும், இந்த மாதிரியான முடிவுகள் அதற்கு வராது அப்படின்றதுக்கு நீங்க கிளாரிஃபை ஆயிடுவீங்க. சோ நம்ம அதுக்கான 10 வெண்படங்களை முதல்ல பார்த்துருவோம். சோ கேள்வியினுடைய முதல்ல கூற்று படிச்சு வெண்படம் வரையுது, அது இப்ப தரோ ஆயிட்டீங்க. இப்ப அடுத்து நம்ம முடிவை செக் பண்றதுதான். அதுக்குதான் இப்ப உங்களுக்கு ஒரு 10 வெண்படம் வரைய போறேன். அந்த 10 வெண்படங்களுக்கு எப்படி எல்லாம் முடிவுகள் வரும்ன்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். சோ இப்ப ஃபியூச்சர்ல நம்ம அப்பதான் படம் வரைஞ்ச உடனே இதுக்கு இந்த முடிவு வரும் வராதுன்னு ஈஸியா சொல்லிட்டு போறதுக்கு பார்த்துடலாங்களா? ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வெண்படங்கள் எப்படி உங்களுக்கு நான் சொன்னேன்ல, ஒரு 10 வெண்படங்களுக்கு எப்படி எல்லாம் முடிவுகள் வருமா வராதா, எந்த மாதிரியான முடிவுகள் அந்த வெண்படங்களுக்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம், சிலாஜிசம் क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப நான் ஒரு 10 வெண்படங்கள் வரைஞ்சு போடுறேன். ஓகேங்க, ஒண்ணாவே நான் நடத்துறேன், புரியுதுங்களா? சோ அதை நடத்தும் போது கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெண்படம் வரைகிறேன். ஏதோ ஒரு கூற்று இருக்கு, அந்த கூற்றுக்கு நான் இந்த மாதிரி வெண்படம் வரைஞ்சிருக்கேன், ஏவையும் பியும் சேர்த்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா இதுக்கு எந்த மாதிரி முடிவுகள் வரும் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான முடிவுகள் வரும். இப்போ கொஞ்சம் ஏ என்னவா இருக்கு, பியா இருக்கு. அப்ப முடிவுகள்ல என்ன சொல்லலாம்னா சில ஏக்கள் பி ஆகும், இந்த மாதிரி ஒரு முடிவு சொல்லலாமா? சோ என்ன மாதிரியான முடிவுகள்லாம் வரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான முடிவுகள் வரும், சில ஏக்கள் பி ஆகும். அதாவது கொஞ்சம் ஏ என்னவா இருக்கு, பியா இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் பி என்னவா இருக்கு, ஏவா இருக்கு. அப்ப இன்னொரு முடிவும் சொல்லலாம், சில பீக்கள் ஏ ஆகும். ஓகேங்களா? புரியுதா?
சில ஏக்கள் பி ஆகும், சில பிக்கள் ஏவாகும். அப்போ முடிவு ரெண்டு விதமா சொல்லலாம். சில ஏக்கள் பி ஆகும் சொல்லலாம், சில பிக்கள் ஏ ஆகும். இதை வச்சு வேற எதனா முடிவு சொல்ல முடியுமா? அனைத்தை வச்சு நம்ம கிட்ட 3 வார்த்தைகள் இருக்குன்னு சொன்னேன். அனைத்து, எதுவும் இல்லை, சில, இந்த 3 வார்த்தைகள் தான் இருக்குன்னு சொன்னேன். அனைத்தை வச்சு எதனா சொல்ல முடியுமா? அனைத்து ஏ பின்னு சொல்ல முடியுமா? இல்ல அனைத்து பி ஏன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஏ தான் பியா இருக்கு, கொஞ்சம் பி தான் ஏவா இருக்கு. எந்த ஏவும் பி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஏ எதுவா இருக்கு? பியா இருக்கு. அப்ப எதுவும் இல்லை, அனைத்து, இந்த 2 முடிவுகளுமே, இந்த 2 வார்த்தைகளுமே என்னுடைய முடிவுல வராது. சில ஏக்கள் பி ஆகும், சில பிக்கள் ஏ ஆகும். அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் இந்த மாதிரி படம் வந்திருந்தா. இரண்டாவது படம் ஏ பி சி. ஓகேங்களா? இப்ப ஏ பி சி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். 3 வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ணேன், இங்க 3 வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள்லாம் வரலாம்? இந்த மாதிரி எனக்கு படம் வந்துருச்சு, ஏதோ ஒரு கூட்டுற படிச்சேன், இந்த மாதிரியான படம் வந்துருச்சு. இதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள்லாம் வரும் செக் பண்ணலாம். லிசன் பண்ணுங்க ஒழுங்கா. ஃபர்ஸ்ட் சிஎ மறந்துருங்க. சிஎ மறந்துட்டா இந்த படம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? மேல இருக்கிற படம் மாதிரியே தான் இருக்கு. அப்ப அதற்கு என்ன முடிவுகள் வந்துச்சோ அதே தான் வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் சிஎ மறந்துட்டு இந்த ஏபி மேல இருக்கிற படம் மாதிரியே இருக்கு. அப்ப மேல இருக்கிற மாதிரியே சொல்லிடலாம். சில ஏக்கள் பி ஆகும், சில பிக்கள் ஏ ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி சொல்லிடலாம். அப்ப நான் எதை மறந்துட்டேன்? சியை மறந்துட்டேன். ஏவையும் பியும் வச்சு இந்த கன்க்ளூஷன்ஸ் தான் எழுத முடியும். இந்த முடிவுகள் தான். சில ஏக்கள் பி ஆகும், சில பிக்கள் ஏ ஆகும். இப்ப ஏவை மறந்துருங்க. ஏவை மறந்துட்டா சில பி வந்து என்னவா இருக்கு? சியா இருக்கு. சில சி வந்து என்னவா இருக்கு? பியா இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன எழுதலாம்னா சில பிக்கள் சி ஆகும், சில பிக்கள் சி ஆகும், சில சீக்கள் பி ஆகும். புரியுதுங்களா சொல்றது? இப்ப ஏவை மறந்துட்டா சில பிசியா இருக்கு, சில சி பியா இருக்கு. இப்போ வட்டத்துல பாத்தீங்கன்னா ஏவும் பியும் கான்டாக்ட்ல இருக்கும், பியும் சியும் கான்டாக்ட்ல இருக்கும். ஏவும் சியும் கான்டாக்ட்ல இருக்கானா? இல்ல. ஏவும் சியும் கான்டாக்ட்ல இல்ல. அதனால நேரா போயிட்டு சார் ஏவும் சியும் தான் கான்டாக்ட்ல இல்லையே, அப்போ எந்த ஏவும் சி கிடையாதுன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்காதீங்க. எந்த ஏவும் சி கிடையாதுன்னு சொல்லலாமா, இது கரெக்டா அப்படின்னு கேட்காதீங்க. இது முழுக்க தவறு. ஏவுக்கும் சிக்கும் சம்பந்தம் இல்லதான். ஆனா அவங்க 2 பேரும் யாரோட லிங்க்ல இருக்காங்க? பியோட லிங்க்ல இருக்காங்க. பி நடுவுல நின்னுட்டு இருக்கானா இந்த பக்கம் ஏவை பிடிச்சிருக்கான், இந்த பக்கம் சியை பிடிச்சிருக்கான். இவங்க 2 பேரும் பேசவே இல்லைன்னா எக்காரணத்துக்கு கொண்டு நமக்கு கூட்டுற பார்த்துதாங்க முடிவு சொல்ல முடியும். கூட்டுல இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லவே இல்லை. நான் பிரிக்கணும்னு சொல்லியிருந்தேன், இங்க ராங் மார்க் போட்டு என்ன பண்ணிருப்பேன்? இப்படி சேர்த்து விட்டுருப்பேன். இவங்க 2 பேரும் சேரவே கூடாதுன்னு சேர்த்து விட்டுருப்பேன். ஆனா இங்க நான் எந்த ராங் மார்க்குமே போடல. அதனால இப்போதைக்கு இவங்க சேரல. இன்கேஸ் முடிவுகள்ல வந்து சில ஏக்கள் சி ஆக வாய்ப்பு உண்டா அப்படின்னு ஒரு முடிவு கேட்கறானா உண்டு, போலாம், ஃபியூச்சர்ல போலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர நீங்களாவே எந்த ஏவும் சி கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. அது மிகவும் தவறான ஒரு முடிவாகும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா ஏ கூட பி லிங்க்ல இருக்கிறதுனால சில ஏக்கள் பி ஆகும், சில பிக்கள் ஏ ஆகும் சொல்லலாம். பி கூட சி லிங்க்ல இருக்கிறதுனால சில பிக்கள் சி ஆகும், சில சிக்கள் பி ஆகும் சொல்லலாம். ஏக்கும் சிக்கும் இப்போதைக்கு லிங்க் இல்ல. இன்கேஸ் ஃபியூச்சர்ல லிங்க் வருமானா மேபி வரலாம். அப்போ அவங்க சேரலாம், சேராம போலாம், அது அவங்க இஷ்டம். அதனால நீங்களாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க, இதை சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா இந்த 4 முடிவுகள் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 படத்துலயும் கிளியர் ஆயிட்டீங்களா? 3வது படம் போலாமா? சோ 3வது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான படம். இவ்வளவு நேரம் நம்ம சிலன்னு தான் பார்த்தோம். அனைத்துக்கு போவே இல்லைல்ல, அனைத்துக்கு போயிடலாங்களா? சோ அதுதான் 3வது படம். ஏ பி. ஓகேங்களா? ஏவை வந்து பி குள்ள போட்டேன். இப்ப இதற்கு எந்த மாதிரியான முடிவுகள்லாம் வரும்ன்றத நீங்களே சொல்லிருப்பீங்க, பார்த்தோலே சொல்லுவீங்க. சார் எல்லா ஏவும் பி குள்ள இருக்கு சார், அப்ப அனைத்து ஏவும் பி ஆகும், அனைத்து ஏவும் பி ஆகும். இத சொல்லலாம் சார் ஒரு முடிவா? சொல்லிடலாம்ல. எல்லா ஏவும் எதுக்குள்ள இருக்கு? பி குள்ள இருக்கு. ஓகே, இந்த முடிவு கரெக்ட். அனைத்து ஏவும் பி ஆகும். இன்னும் இதுக்கு 2 முடிவுகள் வரும், அதை நான் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்ட்டு. ஓகேங்களா? சில பிக்கள் ஏ ஆகும், சில பிக்கள் ஏ ஆகும், சில ஏக்கள் பி ஆகும். ஓகேவா சார்? இந்த முடிவுல எனக்கு டவுட்டே இல்லை.
அனைத்து ஏவும் பி ஆகும். எல்லா ஏவும் பி குள்ள இருக்கா, அதனால அனைத்து ஏவும் பி ஆகும் சொல்லிட்டீங்க. ஆனா சில பிக்கள் ஏ ஆகும், சில ஏக்கள் பி ஆகும் சொல்லிருக்கீங்களா? இதுல எனக்கு டவுட் இருக்கு சார், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவ்வளவு பெரிய ஏரியா பி, இவ்வளவு பெரிய ஏரியா பி, அவ்வளவு பெரிய ஏரியால கொஞ்சோண்டு ஏரியால யார் இருக்கான்? ஏ இருக்கான். புரியுதுங்களா? இவ்வளவு பெரிய ஏரியா பி, இவ்வளவு பெரிய ஏரியால கொஞ்சோண்டு ஏரியால யார் இருக்கா? பி, ஏ இருக்கான். சோ அப்ப இவ்வளவு பெரிய ஏரியா பி குள்ள இவ்வளவு ஏரியா ஏ இருந்தா, அப்ப கொஞ்சோண்டு பின்ற ஏரியாவை யார் பிடிச்சிருக்கான்? ஏன்றவன் பிடிச்சிருக்கான். அப்போ சில பிக்கள் ஏ ஆகும். இவ்வளவு பெரிய ஏரியா பி குள்ள இந்த பி ஏரியாவை யார் பிடிச்சிருக்கான்? ஏ பிடிச்சிருக்கான். அப்ப சில பிக்கள் ஏ ஆகும் சொல்லலாமா? கொஞ்சம் ஏரியாவை பின்ற ஏரியாவை யார் ஆக்குபை பண்ணிருக்கிறது? ஏ தானே. அப்ப சில பிக்கள் ஏ ஆகும் சொல்லலாம். புரியுதுங்களா ஏன் சொல்றேன்னு? இவ்வளவு பெரிய ஏரியா அங்க பி, அதுல இவ்வளவு ஏரியா ஏன்னா சில பிக்கள் ஏ ஆகும் சொல்லலாம். நெக்ஸ்ட், ஓகே சார், அது கிளியர். ஆனா சில ஏக்கள் பி ஆகும் சொல்றீங்களே, எல்லா ஏவும் பின்னு சொல்லிட்டீங்க, மறுபடியும் சில ஏ பின்னு ஏன் சொல்றீங்க? கேட்கலாமா கேட்க கூடாதா? நீங்க கேட்கிற கொஸ்டின் நியாயமான கொஸ்டின். எல்லா ஏவும் பின்னு சொல்லிட்டு சில ஏவும் பின்னு சொல்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு தட்டு ஃபுல்லா சாப்பாடு வச்சு, உனக்கு பிடிச்ச வடை, பாயசம், பொரியல் எல்லாத்தையும் ஒரு தட்டு ஃபுல்லா வச்சு உங்க அம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு போறாங்க. டேய், இந்த சாப்பாடு எல்லாம் உனக்கு தான்டா, இந்த தட்டுல இருக்க சாப்பாடு எல்லாம் உனக்கு தான். தட்டுன்றது பி, அதுல இருக்கிற சாப்பாடு தான் ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு எல்லா சாப்பாடும் உனக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே, இப்ப பின்னாடியே உங்க அப்பா வராங்க. உங்க அப்பா வந்து, டேய் அந்த தட்டுல இருக்க வடை யாருக்குடா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப தட்டுல இருக்க சாப்பாடு எல்லாமே உனக்குன்னு சொல்லிட்டு போயிடும் உங்க அம்மா கிட்ட. நீங்க வந்து உங்க அப்பா வந்து இந்த தட்டுல உள்ள வடை யாருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வடையும் எனக்குன்னு தான் சொல்லுவீங்க. அப்ப அனைத்து நாளும் ஒன்றுதான், சில நாளும் ஒன்றுதான். புரியுதுங்களா? எல்லா ஏனாலும் பி தான், சில ஏ பியா இருந்திருக்கும். ஆமா, எல்லா ஏவும் பின்னு சொல்லியாச்சு, அப்ப சில ஏவும் என்னவா தான் இருந்திருக்கும்? பியா தான் இருந்திருக்கும். எல்லா சாப்பாடும் உனக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுல உள்ள சில பார்ட்டும் யாருக்கு தான் சொந்தம்? உனக்கு தான் சொந்தம். அப்போ அனைத்து பி ஏவும் பினாலும் ஒண்ணுதான், சில ஏ பினாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்ப இந்த ரெண்டு கொடுத்துருக்கேன்னா, இப்ப ரெண்டு கொடுத்துருக்கேன்னா, இந்த ரெண்டு இதுக்கு வந்து எப்படி படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ன்றத சொல்லிடுறேன். இப்போ இங்க வரைஞ்சே காமிக்கிறேன். ஏ பி, இந்த படத்தை தாங்க பெருசா வரைஞ்சிருக்கேன். இப்போ கீழே இருந்து மேல போனீங்கன்னா, ஏல இருந்து நீங்க பிக்கு போனீங்கன்னா அனைத்துன்றதும் வரணும், அனைத்துன்றதும் வரணும், சிலன்றதும் வரணும். அனைத்து ஏவும் பி ஆகும், சில ஏவும் பி ஆகும். இதே நீங்க மேல இருந்து கீழே வரீங்க, பில இருந்து ஏக்கு வரீங்கன்னா சில மட்டும் தான் வரணும், அனைத்து வரக்கூடாது. கன்க்ளூஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா, கீழே இருந்து மேல போனீங்கன்னா அனைத்தும் வரணும், சிலவும் வரணும். மேல இருந்து கீழே வரீங்கன்னா சில மட்டும் தான் வரணும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்து ஏவும் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும். மேல இருந்து கீழே வரீங்கன்னா சில பிக்கள் ஏ ஆகும். அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? முடிவு புரிஞ்சுச்சா? அப்ப கீழே இருந்து மேல போனா அனைத்தும் வரணும், சிலவும் வரணும். மேல இருந்து கீழே வந்தா சில மட்டும் தான் வரணும். இப்ப இதே படத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வரைகிறேன். ஏ பி சி, மூணு வேரியபிள் வச்சு வரைஞ்சிருக்கேன். இப்போ ஏ பி குள்ள இருக்கான், பி சி குள்ள இருக்கான். இப்ப யார் யாரெல்லாம் கம்பேர் பண்ணலாம்னா, ஏவையும் பியும் கம்பேர் பண்ணலாம், ஏவையும் சியும் கம்பேர் பண்ணலாம். கரெக்டா? அதே மாதிரி சி பி சி ஏ என்ன வேணா கம்பேர் பண்ணலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏவியும் பியும் கம்பேர் பண்றேன். சியை மறந்துருங்க. ஏவியும் பியும் கம்பேர் பண்ணா இந்த மூணு கன்க்ளூஷன் அப்படியே வரும். இந்த மூணு தாங்க அப்படியே வரப்போகுது. ஏவியும் பியும் கம்பேர் பண்ணா இந்த மூணு அப்படியே வரும். அதனால நான் திருப்பி எழுதல. இப்போ பியும் சியும் கம்பேர் பண்ணலாம்ல, பியும் சியும் கம்பேர் பண்ணலாம்ல. ஏவை மறந்துருங்க. பியும் சியும் கம்பேர் பண்ணா கீழ இருந்து மேல போறேன், பில இருந்து சிக்கு போறேன். அனைத்து பியும் சி ஆகும். கீழ இருந்து மேல போனா என்ன சொன்ன? அனைத்தும் வரணும், சிலவும் வரணும். அப்ப பில இருந்து திருப்பி சிக்கு சில பிக்கள் சி ஆகும். ஓகேவா? சில பிக்கள் சி ஆகும். அடுத்தது மேல இருந்து கீழே வந்தா சில சீக்கள் பி ஆகும், சில சீக்கள் பி ஆகும். ஓகேங்களா? ஏக்கும் பிக்கும் இதே மூணு கன்க்ளூஷன் தான் வரும். இப்ப பிக்கும் சிக்கும் நான் கம்பேர் பண்றேன். கீழ இருந்து மேல போனா என்ன சொன்னேன்? அனைத்தும் வரணும், சிலவும் வரணும் சொன்னேன். அனைத்து பியும் சி ஆகும், சில பிக்கள் சி ஆகும். மேல இருந்து இப்ப சில இருந்து பிக்கு வரனா சில சிக்கள் மட்டுமே பி ஆகும். இப்ப இது ஒரு 3 வந்துச்சு, இது ஒரு 3 வந்துச்சு. மொத்தம் 6 கன்க்ளூஷனா, அடுத்து ஒரு 3 9 கன்க்ளூஷன். ஏன்னா இந்த ஏக்கும் சிக்கும் கூட நம்ம கம்பேர் பண்ணணும். ஏல இருந்து சி, கீழ இருந்து மேல போறேன். அனைத்து ஏவும் சி ஆகும். கீழ இருந்து மேல போனா இன்னொரு கன்க்ளூஷன் என்ன வரணும்? சில ஏக்கள்
சி ஆகும். இதே மேல இருந்து கீழே வர சில இருந்து ஏக்கு வரனா சில சீக்கள் ஏ ஆகும். சில சீக்கள் ஏ ஆகும். ஓகேவா? அப்போ 9 கன்க்ளூஷன் வந்திருக்கும். ஏன்னா 3 ஜோடி இருக்கு நம்ம கிட்ட. ஏவும் பியும் ஒரு ஜோடி, பியும் சியும் ஒரு ஜோடி, ஏவும் சியும் ஒரு ஜோடி. அப்ப ஏல இருந்து பிக்கு போனா ஆல் ஏ இஸ் பி, சம் ஏ இஸ் பி, சம் பி இஸ் ஏ. அதாவது அனைத்து ஏக்களும் பி, சில ஏக்கள் பி, சில பிக்கள் ஏ. பிக்கும் சிக்கும் போட்டீங்கன்னா அனைத்து பியும் சி, சில பி சி, சில சி ஏ. ஏக்கும் சிக்கும் போட்டீங்கன்னா அனைத்து ஏவும் சி, சில ஏக்கள் சி, சில சிக்கள் ஏ. அதாவது கீழ இருந்து மேல போனா அனைத்தும் சிலவும் வரணும், மேல இருந்து கீழே வந்தா சில மட்டும் தான் வரணும். ஓகேங்களா? 9 கன்க்ளூஷன் இந்த படத்துக்கு வந்திருக்கும். ஓகேவா? இப்ப 4வது படம் போலாமா? சோ 4வது படம் போடும்போது படத்தை வித்தியாசமா போடலாம். இப்ப 4வது படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ பி சி, ஏ பி சி இந்த மாதிரி ஒரு படம் வரைகிறேன். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் கன்க்ளூஷன் பார்க்க கத்து கொடுத்துட்டேன். இப்ப யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னா ஏக்கும் பிக்கும் தொடர்பு இருக்கு, பிக்கும் சிக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் வட்டமும் டச் ஆயிருக்கு. ஏ வட்டமும் சி வட்டமும் டச் ஆகல இல்ல. சோ அவங்கள வச்சு நம்மளால முடிவு சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல வேணா சொல்லலாம், எதனா அவங்க கேட்டா பாத்துக்கலாம். இப்ப சொல்லக்கூடிய முடிவுகளை மட்டும் எழுதுங்க. இப்ப ஏ சியை மறந்துருங்க, ஏவையும் பியும் மட்டும் சொல்லுங்க. அனைத்து ஏ பி ஆகும். சுருக்கி எழுதுங்க. அனைத்து ஏக்களும் பி ஆகும். சில ஏக்கள் பி ஆகும். ஏன்னா ஏ பி உள்ள ஏ இருக்கா, வெளியில பி இருக்கா. கீழ இருந்து மேல போனா அனைத்தும் வரணும், சிலவும் வரணும். பில இருந்து ஏ வந்தீங்கன்னா சில பி ஏ ஆகும். சில பி ஏ ஆகும். முடிஞ்சுச்சா? அப்ப ஏக்கும் பிக்கும் 3 கன்க்ளூஷன் என்னால சொல்ல முடியும். இப்போ பிக்கும் சிக்கும் சொன்னீங்கன்னா பியும் சியும் கொஞ்சோண்டு தான் டச் ஆயிருக்கான். அப்போ சில பி சி ஆகும், சில சி பி ஆகும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவங்க 2 பேருக்கு 2 கன்க்ளூஷன் தான். கொஞ்சோண்டு பி சியா இருக்கு, கொஞ்சோண்டு சி பியா இருக்கு. ஏக்கும் சிக்கும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வட்டம் டச் ஆகல. இப்ப 5th படம் ஏ பி சி சேர்த்துட்டங்க. இதே படத்தை தான் என்ன பண்ணிருக்கேன், இப்ப சிய இவனோட டச் ஆயிருக்கு. இப்போ ஏவுக்கும் பிக்கும் அதே 3 கன்க்ளூஷன் தான். இந்த 3 கன்க்ளூஷன் என்னவோ அதே தான் வரணும். பிக்கும் சிக்கும் பியும் சியும் இங்க டச் ஆயிருக்கானா, அப்ப பிக்கும் சிக்கும் இங்க வரணும். இந்த 5 கன்க்ளூஷன் அப்படியே இந்த படத்துக்கும் வரும். இப்ப கூட என்னவா இருக்குன்னா சி போய் வேற யாரு கூடயும் டச் ஆயிருக்கான், ஏ கூடயும் டச் ஆயிருக்கான். அப்ப இந்த 5 முடிவுகளோட இன்னும் 2 முடிவுகள் எக்ஸ்ட்ரா சேரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சில ஏ சி ஆகும், சில சி ஏ ஆகும். சம் ஏ இஸ் சி, சம் சி இஸ் ஏ. அதுதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இதே படத்தை தான் நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வரைஞ்சிருக்கேன். அப்ப இங்க வந்து 5 கன்க்ளூஷன் அப்படியே இதுக்கு வரும். எக்ஸ்ட்ரா 2 சேரும். ஏன்னா ஏவும் சியும் சேர்ந்ததுனால எக்ஸ்ட்ரா சில ஏ சி ஆகும், சில சி ஏ ஆகும். அவ்வளவுதான். அப்ப பார்க்கும்பொழுது சம் எங்க சொல்லணும், ஆல் எங்க சொல்லணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த 5 படத்துல இதெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல. 6வதா ஒரு படம் போட்டுறேன். இதுலயே ஏன்ற வட்டம், இது பின்ற வட்டம், இது சின்ற வட்டம். இப்ப பிக்கும் சிக்கும் எதனா டச் இருக்கா? இல்ல. இவன் வேற, இவன் வேற. அப்ப நம்ம யார் யாரெல்லாம் சம்பந்தப்படுத்தணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏவையும் பியையும் சம்பந்தப்படுத்தலாம், ஏவையும் சியையும் சம்பந்தப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பி ஏ வச்சு சொல்லிடுங்க. எல்லா பியும் ஏக்குள்ள இருக்கான். அப்ப அனைத்து பி ஏ ஆகும். எப்பவுமே இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா கீழே இருந்து மேல போனா என்னன்னு சொன்னேன், 2 கன்க்ளூஷன் வரணும். அனைத்தும் வரணும், சிலவும் வரணும். சில பி ஏ ஆகும். அடுத்தது ஏல இருந்து பிக்கு பாத்தீங்கன்னா சில ஏ பி ஆகும். அப்போ ஏ பின்ற ஜோடிக்கு இந்த 3 கன்க்ளூஷன். ஏசிக்கு இதே 3 கன்க்ளூஷன்ல என்ன பண்ணணும், மாத்தி போட்டுக்கணும். அனைத்து சி ஏ ஆகும், சில சி ஏ ஆகும், சில ஏ சி ஆகும். கீழ இருந்து மேல போனா அனைத்தும் வரணும், சிலவும் வரணும். மேல இருந்து கீழே வந்தா சில மட்டும் வரணும். அப்ப இவங்க இந்த மாதிரி படம் வந்து 6 கன்க்ளூஷன் வரணும். இதுவரை நம்ம பார்த்துட்டு வந்தது பாசிட்டிவ் கன்க்ளூஷன், அதாவது அனைத்து சிலன்ற வார்த்தைகள் மட்டுமே வரக்கூடிய கன்க்ளூஷன். இன்னும் நான் படத்தை 2ஆ உடைச்சு பிரிக்கல. அதாவது சம்பந்தமே படாம சொன்னல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவரை எந்த டவுட்டும் இருக்காது. இப்ப படத்தை 2ஆ உடைச்சு பிரிக்கலாம். 6 படம் வந்துட்டோம், இன்னும் 4 படம் தான். அதை பார்த்துட்டா ஒரு படம் வந்துச்சுன்னா அதை பார்த்தோன்னே எப்படி முடிவு சொல்லணும்ன்ற நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கு மேல கேள்வி நம்ம ஒரு 10 கேள்வி பார்த்தா கூட சிம்பிளா பார்த்துட்டு போயிடலாம். குட், போயிடலாங்களா?
ஓகே, இப்போ நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது அந்த சம்பந்தமே இல்லை அப்படின்றத வச்சு படங்கள் போட்டு அதற்கான விரிவாக்கம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 7வது படம் தானே? ஓகே, ஏ பி, இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி சம்பந்தம் இல்லைன்றதை நம்ம விலக்கி பார்க்கலாம். இப்போ இதற்கு எந்த மாதிரியான முடிவுகள் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏவுக்கும் பிக்கும் சம்பந்தம் இல்லை, அப்போ இதற்கு எந்த மாதிரியான முடிவுகள்லாம் வரும்னா, எந்த ஏவும் பி கிடையாது. ஓகேங்களா? முடிவுகள் எந்த ஏவும் பி கிடையாது, எந்த ஏவும் பி கிடையாது. அப்ப எந்த ஏவும் பி இல்லைன்னா எந்த பியும் என்ன கிடையாது? ஏ கிடையாது. அப்ப எந்த பியும் ஏ கிடையாது. அப்ப ரெண்டுமே வந்துடுச்சா? எந்த ஏவும் பி கிடையாது, எந்த பியும் ஏ கிடையாது. இப்போ இன்னும் 2 கன்க்ளூஷன் இதுக்கு சொல்லலாம். அது என்னன்றதை தெளிவுபடுத்திக்கலாம். சோ அகைன் நம்ம ஒரு சாப்பாட்டு கதை சொன்னா, அந்த சாப்பாட்டு கதையே தான். ஒரு தட்டு ஃபுல்லா சாப்பாடு வச்சுட்டு அந்த சாப்பாடு வந்து எல்லாம் உனக்குன்னு உங்க அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுல உள்ள வடை யாருக்குன்னு கேட்டாலும் அதுவும் உனக்கு தான். அப்ப அனைத்து சாப்பாடும் உனக்குனாலும் ஒண்ணுதான், சில சாப்பாடு உனக்குனாலும் ஒண்ணுதான். இப்போ என்ன பண்றாங்க, சாப்பாடு எல்லாம் தட்டு ஃபுல்லா உனக்கு பிடிச்சது இப்ப நான்வெஜ்ஜா செஞ்சு வைக்கிறாங்க, மட்டன், சுக்கா, சிக்கன் அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சு ஒரு தட்டுல வச்சுட்டு உங்க அம்மா சாப்பாட்டு மேல கையை வச்சு செத்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப தட்டுல இருக்க எந்த சாப்பாடுமே உனக்கு கிடையாது. இப்ப உங்க அப்பா வராரு, டே அங்க அவ்வளவு அழகா மீன் பொரிச்சு வச்சிருக்கேடா, யாருக்குடாதுன்னு கேக்குறாரு. உனக்கு வந்து வாயில நல்லா வரும், போயிடும் மரியாதையா, ஏன்னா எந்த சாப்பாடுமே எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ அதுல இருக்கிற ஒரு பீஸ் மீன் கூட யாருக்கு இல்ல, எனக்கு இல்லதான். அப்ப எந்த சாப்பாடும் எனக்கு இல்லைனாலும் ஒண்ணுதான், சில சாப்பாடு எனக்கு இல்லைனாலும் ஒண்ணுதான். அப்ப எந்த ஏவும் பி கிடையாதுனாலும் ஒண்ணுதான், சில ஏக்கள் பி கிடையாது இந்த மாதிரி சொல்லி இருந்தாலும் என்னதான் அது? மீனிங் சேம் தான். அப்ப இது ரெண்டுமே மீனிங் சேம் தான். எந்த சாப்பாடுமே உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுல உள்ள கொஞ்சம் சாப்பாடு உனக்கு இல்லைனாலும் உனக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ எந்த ஏவும் பி கிடையாதுனாலும் மீனிங் ஒண்ணுதான். சில ஏக்கள் பியான்னு கேட்டா அதுவும் கிடையாதுதான். அப்போ சில பிக்கள், எந்த பியும் தான் ஏ கிடையாதுல்ல, அப்ப சில பிக்களும் என்ன கிடையாது? ஏ கிடையாது. அப்ப இதுவும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப யார் 2 பேர் சேரலையோ அவங்க 2 பேருக்கும் இந்த 4 முடிவுகள் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். எந்த 2 பேரை நான் பிரிச்சு வச்சிருக்கணும், அந்த 2 பேருக்கும் என்ன வரணும்? இந்த 4 முடிவுகள் வரணும். எந்த ஏவும் பி கிடையாது, எந்த பியும் ஏ கிடையாது, சில ஏக்கள் பி கிடையாது, சில பிக்கள் ஏ கிடையாது. அப்ப யார் 2 பேர் சேரலையோ அவங்க 2 பேருக்கும் இந்த 4 முடிவுகள் டெஃபினட்டா வரணும். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப போயிடலாங்களா 8வது படத்துக்கு? சோ 8வது படம் பாத்தீங்கன்னா அழகா போடுறேன். ஓகேங்களா? ஏ பி சி. 9வது படம் ஏ பி சி. ஓகே, இந்த 2 படத்திலையும் உள்ள ஒரு வித்தியாசம் பாருங்க. 2 படத்திலையும் யாரு பகையாளி? யாருக்கும் பேச்சுவார்த்தை இல்ல, பிக்கும் சிக்கும் தான். 2 படத்திலையும் பேச்சுவார்த்தை இல்லாத ஆள்கள் பி சி தான். ஆனா இந்த படத்துல ஏன்றவன் பிக்கு உள்ள இருக்கான், ஆனா இந்த படத்துல ஏன்றவன் பி கூட பார்ஷியலா, அதாவது கொஞ்சமா கனெக்ட் ஆயிருக்கான், சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். ஓகேவா? இந்த 2 படத்துக்கும் உள்ள வித்தியாசம் அது ஒண்ணுதாங்க. 2 படத்துலயும் பகையாளி பிசி தான், ஆனா இதுல ஏன்றவன் பிக்கு உள்ள இருக்கான், இதுல ஏன்றவன் பி கூட கொஞ்சமா கனெக்ட் ஆயிருக்கான். இப்ப இந்த 2 படத்துலயும் யார் 2 பேர் சேரலையோ அவங்களுக்கு எந்த 4 கன்க்ளூஷன் வரும்னு சொல்லிருந்தேன், அதை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பிக்கும் சிக்கும் எழுதிடலாம். முடிவுகள் வந்து பார்த்தனா, எந்த பியும் சி கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த சியும் பி கிடையாது. ஓகேங்களா? எந்த பியும் சி கிடையாது, எந்த சியும் பி கிடையாது. சில பிக்கள் சி கிடையாது, சில சிக்கள் பி கிடையாது. ஓகேங்களா? இதையும் சொல்லிடலாம். சில பிக்கள் சி கிடையாது, சில சிக்கள் பி கிடையாது. யார் 2 பேர் சேரலையோ அவங்க 2 பேருக்கும் இந்த 4 முடிவும் வரணும். அப்ப இதுவும் வந்துருச்சு. அப்ப இதே 4 முடிவுகள் தான் இந்த படத்திலையும் பிசிக்கு. அப்ப இதே 4 முடிவுகள் தான் இதுக்கும் வந்துடணும். ஓகேங்களா? 4 முடிவுகள் ப்ரீவியஸ் क्वेश्चन சொல்லிடுறேன். ஓகேவா? 4 முடிவுகள் இதுதான். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன வரணும்? பிக்கும் சிக்கும் இது ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சு. இப்போ ஏவுக்கும் பிக்கும் பார்த்தனா சொல்லலாமா? ஏவுக்கும் பிக்கும் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்னா பாசிட்டிவ் கன்க்ளூஷன் சொல்லலாம். அனைத்து ஏவும் பி ஆகும்.
சில ஏக்கள் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும். ஏன்னா கீழே இருந்து மேல போனீங்கன்னா அனைத்தும் வரும் சொன்னேன், சிலவும் வரும் சொன்னேன். மேல இருந்து கீழே வந்தீங்கன்னா சில மட்டும் தான் வரும். சில பீக்கள் ஏ ஆகும், சில பீக்கள் ஏ ஆகும். ஓகேவா? அப்ப இவங்களுக்கு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் இது 3 சொல்லிடலாம். ஓகே சார், பிக்கும் சிக்கும் சொல்லிட்டீங்க 4, ஏக்கும் பிக்கும் 3 சொல்லிட்டீங்க. இந்த ஏவையும் சியும் தொடர்பு படுத்தலாமா? கண்டிப்பா தொடர்பு படுத்தலாம். ஏன்னா இப்போ பிக்குள்ளதான் யார் இருக்கா? ஏ இருக்கான். பிக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கிற ஏ வந்து பி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நானே சி கிட்ட பேசல, அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது? சி கிட்ட பேசக்கூடாது, கட்டுப்படுத்தும். பி என்ன பண்ணும்? நீ என்ன தாண்டி வெளியே போனாதானே சி கிட்ட பேசுவ, நீ தான் எங்களுக்குள்ள இருக்கியே. இப்ப நீங்க சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டேய் மச்சான் அவங்க கிட்ட நான் சண்டை போட்டேன், நீயும் பேசக்கூடாது, அப்பதான் உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தருவேன், இல்ல உனக்கு சாக்லேட் வாங்கி தர மாட்டேன், இப்படின்னு பிளாக்மெயில் எல்லாம் பண்ணுவாங்க சின்ன வயசுல. அந்த மாதிரி தான் பி வந்து இப்ப சி கிட்ட பேசல, அப்ப பிஏ சி கிட்ட பேசலன்னா அது யாரையும் பேச விடாது, ஏவையும் பேச விடாது. ஏன்னா ஏன்றவன் யாருக்குள்ள அடைஞ்சிருக்கான்? பிக்குள்ள அடைஞ்சிருக்கான். அப்ப நான் பேசாத ஒருத்தங்கிட்ட நீயும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால ஏ வந்து டைரக்டா பகையாளி கிடையாது சிக்கு, பி மூலமா இன்டைரக்டா பகையாளி. இவன் வாங்கி தர ஐஸ்கிரீம் சாக்லேட்டால ஏவும் யாரு கூட பேச போறது இல்ல, சி கூட பேச போறது இல்ல. அப்ப இவனுக்கு 2 பேரும் டைரக்டா வெட்டுப்பட்டானுங்க, ஏ வந்து இன்டைரக்டா வெட்டுப்பட்டதுனால அவனுக்கும் இந்த 4 முடிவுகள் எழுதலாம். அப்ப அந்த 4 முடிவுகள் அப்படியே சொல்லிடுங்க. எந்த ஏவும் சி கிடையாது, எந்த சியும் ஏ கிடையாது. அப்ப எந்த ஏவும் சி கிடையாது, எந்த சியும் ஏ கிடையாது. சில ஏவும் சி கிடையாது, அதே மாதிரி சில சியும் ஏ கிடையாது. அப்ப இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா இது ஒரு 4, இது ஒரு 3, இது ஒரு 4, 4 4 8, 8 ஒரு 3 11. இந்த மாதிரி 11 கன்க்ளூஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, 11 முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த படத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பியும் சியும் தானே பேசல, அப்ப பியும் சிக்கும் இந்த 4 முடிவுகள் அப்படியே வந்துடும். இப்ப ஏவுக்கும் பிக்கும் சொன்னீங்கன்னா சில ஏ பியா இருக்கான், சில பி ஏவா இருக்கான். அப்ப என்ன எழுதலாம்னா, சில ஏக்கள் பி ஆகும், சில ஏக்கள் பி ஆகும், சில பீக்கள் ஏ ஆகும், சில ஏக்கள் பி ஆகும், சில பீக்கள் ஏ ஆகும். அது வந்து பாசிட்டிவ் கன்க்ளூஷன். ஏவுக்கும் பிக்கும் சொல்லிட்டேன். சரி, இப்ப ஏக்கும் சிக்கும் எதனா சொல்லலாமானா சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இப்ப இதுல ஏவும் சியும் இன்டைரக்டா பகையாளின்னு சொல்லிட்டேன். ஆனா இதுல ஏக்கு சுய புத்தின்றதே கிடையாது. பி வாங்கி தர சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் அடிமை, அதனால அவன் சொல்றத செய்யறான். ஆனா இங்க இருக்கிற ஏக்கு வந்து சொல் புத்தியும் இருக்கு, சுய புத்தியும் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவான்? பி போய் சொல்லுவான், டேய் நான் சி கூட பேசல, அதனால நீயும் போய் பேசாதன்னு சொன்னான்னு வச்சுக்கோ. ஏ சொல்லுவான், அதை யார் நீ சொல்றதுக்கு? ஏன்னா இதுல வந்து ஏ இஸ் நாட் ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை பி. ஏ வந்து பி கிட்ட அடிமையா இல்ல, கொஞ்சோண்டு கனெக்ஷன்ல இருக்கேன். நீ என் ஃப்ரெண்டு, உன் கையை பிடிச்சிருக்கேன், நீ உடனே போய் சி கிட்ட பேசாத, அவங்க கிட்ட பேசாதெல்லாம் என்ன சொல்லாத. நீ பேசுறியா பேசு, சி கிட்ட பேசுறதும் பேசாம போறதும் என் உரிமை, நீ சொல்லாத அப்படின்னு ஏ வந்து தெளிவா சொல்லிடுவான். அப்ப இங்க என்ன முடிவு சொல்லலாம்னா, சில ஏ சி கிடையாது. இது ஒரே முடிவு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சொல்ல முடியும். அது என்ன சார் சில ஏ சி கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏக்கு புத்தி வந்து சி நீயும் வா பேசலாம் என் கூட அப்படின்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, சி போய் ஏ கூட பேச ஆரம்பிப்பான். ஓகேவா? ஆனா எந்த ஏரியாக்குள்ள போக முடியாது? இந்த பி இருக்கிறான் பாரு, இந்த ஏரியாக்குள்ள மட்டும் என்னவா யாரால போக முடியாதுன்னா சியால போக முடியாது. ஆல்ரெடி ஏ பி இந்த கையில புடிச்சிருக்கானா, சிய பேச கூப்பிட்டா இந்த கையை வந்து வேணா புடிச்சுக்கோ, இதே கைக்கு ஆசைப்படாது. ஏன்னா அந்த கையில ஆல்ரெடி யார் இருக்கான்? உன் பகையாளி பி இருக்கான். அப்போ சி சேரணும்னு ஆசைப்பட்டா ஏ கூட இந்த ஏரியாவுக்கு மட்டும் போக முடியாது. ஏன்னா அந்த ஏரியால யார் இருக்காரு? பி இருக்காரு. இங்க வந்து எங்க வேணா என் கூட புடிச்சுக்கோ, கையை என்ன கட்டி கூட புடிச்சுக்கோ, ஆனா இந்த கையை மட்டும் விட்டுரு. ஏன்னா அந்த கையை ஆல்ரெடி உன் பகையாளி பி புடிச்சிட்டு இருக்கிறதுனால அங்க மட்டும் வேணாம். அப்ப சில ஏ சி கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல மட்டும் ஏ வந்து யாரும் அனுமதிக்க மாட்டான், சி அனுமதிக்க மாட்டான். அப்ப இந்த முடிவு மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும், வேற எந்த முடிவும் ஆட் ஆகாது. இந்த படங்களுக்கு எப்படி முடிவு வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டா? சோ 9 படங்கள் பார்த்தோம், இதுவே போதும்னு நினைக்கிறேன். சோ படங்களை பார்த்தோன்னே எப்படி முடிவுகள் பாக்குறதுன்றது தெரிஞ்சிச்சு. இப்ப நான் கேள்வியை எழுதி போட்டு உங்களுக்கு 2 கேள்வியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு 15 கேள்வி பார்ப்போம். புரியுதுங்களா? சோ இந்த சிலாஜிசம் அந்த 15 கேள்வி முடிவில் நீங்க தரவாயிடுவீங்க. குட். சிலாஜிசத்தை பொறுத்தவரை கூற்றுகள் கொடுத்திருப்பான், அதை படிச்சு பார்த்து நீங்க வெண்படங்கள் வரையணும். முடிவுகளை அந்த வெண்படங்களை பார்த்து கரெக்டான செக் பண்ணி சொல்லணும். அவ்வளவுதான் வேலையே. சோ கூற்று இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. முதல் கேள்வியில
கூற்றுகள் கொடுத்திருக்கேன். கூற்றை பார்த்து நம்ம வெண்படம் வரையலாம். ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்லியிருக்கேன்னா, சில நிலா பூமியாகும். இதுதான் என்னுடைய முதல் கூற்று. இது என்னுடைய இரண்டாவது கூற்று. சில நிலா பூமியாகும். சில நிலா பூமியாகும். நான் என்ன பண்ண போறேன், வெண்படம் வரைய போறேன். சில நிலா, அப்ப நிலா வட்டம் போட்டுக்கிறேன். கொஞ்சோடு நிலா என்னவாகுமா, பூமி ஆகும். அப்போ பூமி, அப்போ சில நிலா பூமி ஆகும். வரைஞ்சிட்டேனா, குட். அனைத்து பூமியும் நட்சத்திரமாகும். எல்லா பூமியுமே என்னவா, நட்சத்திரம். அப்ப அனைத்து பூமியும்னா பூமியை சுத்தி ஒரு வட்டம் போடணும். பாருங்க, வட்டம் போடுறேன். பூமியை சுத்தி ஒரு வட்டம் போட்டு அனைத்து பூமியும் என்ன, நட்சத்திரம். ஓகேவா, எல்லா பூமியுமே நட்சத்திரம் எழுதிட்டேன். ஓகேவா, சில நிலா பூமியாகும், அனைத்து பூமியும் நட்சத்திரமாகும். நல்லா பாருங்க, இப்ப நட்சத்திரம் பூமியை சுத்தி வந்ததுனால நமக்கு இன்டைரக்டா நட்சத்திரம் யாரோட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நிலாவோட கனெக்ட் ஆயிட்டாங்க. இப்போ நிலாவும் நட்சத்திரமும் என்ன ஆயிடுச்சு, லிங்க் ஆயிடுச்சு, பூமியை சுத்தி நட்சத்திரம் வந்ததுனால. அப்போ நான் வெண்படம் வரைஞ்சிட்டேன். சில நிலா பூமியாகும், அனைத்து பூமியும் நட்சத்திரமாகும். இப்ப இந்த படத்தை பார்த்த உடனே நீங்க சொல்லலாம், முடிவுகள்லாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்தை மறந்துருங்க, நிலாவுக்கும் பூமிக்கும் கம்பேர் பண்ணி முடிவுகள் சொல்லுங்க. சில நிலா பூமியாகும், சில பூமி நிலாவாகும். இந்த முடிவு சொல்லலாமா? ஓகே. பூமியும் நட்சத்திரத்தையும் கம்பேர் பண்ணுங்க. கீழ இருந்து மேல போறேன். அனைத்து பூமியும் நட்சத்திரமாகும், சில பூமிகள் நட்சத்திரமாகும். அந்த முடிவு சொல்லலாம். மேல இருந்து கீழே வந்தா சில நட்சத்திரங்கள் பூமியாகும். அந்த முடிவும் சொல்லலாம். அடுத்தது, நிலாவும் நட்சத்திரமும் கூற்றின் மூலமாக இன்டைரக்டா சேர்ந்திருக்காங்க. அப்ப சில நிலா நட்சத்திரமாகும், சில நட்சத்திரம் நிலாவாகும். அந்த முடிவுகளும் சொல்லலாம். அப்போ இதுக்கு 2 முடிவுகள், நிலாவுக்கு நட்சத்திரத்துக்கு 2 முடிவுகள், பூமிக்கு நட்சத்திரத்துக்கும் 3 முடிவுகள். ஆக மொத்தம் இதற்கு 7 முடிவுகள் வரணும். அந்த 7 முடிவுகள்ல எதனா இந்த 2 முடிவுகள் இருக்கான்னு பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு. சோ முதல் முடிவு என்ன கொடுத்திருக்கான், சில நட்சத்திரம் நிலா ஆகும். சில நட்சத்திரம் நிலாவான்னு கேட்டிருக்கான். ஆமாங்க, சில நட்சத்திரங்கள் என்னவா இருக்கு, நிலாவா இருக்கா. அப்ப அந்த முடிவு வருமா? சோ முதல் முடிவு சரியான முடிவு. சில நட்சத்திரம் நிலாவாகும்னா ஆமா, சில நட்சத்திரம் நிலாவா இருக்கு. ஏன்னா நட்சத்திரம் பூமியை சுத்தி வந்ததுனால சில நட்சத்திரம் நிலாவா இருக்கு. குட். அடுத்தது, சில பூமி நட்சத்திரமாகும். சில பூமி நட்சத்திரமாகுமான்னு கேட்டிருக்கான். எல்லா பூமியுமே நட்சத்திரம் சொல்லிட்டேன். அப்ப சில பூமி என்னவாதான் இருக்கும், நட்சத்திரமா தான் இருக்கும். அப்ப இரண்டாவது முடிவும் சரியான முடிவு. அப்ப 2 முடிவுகளும் சரியானது எந்த ஆப்ஷன்ல வச்சிருக்கானோ அதை தான் நீங்க பிக்ஸ் பண்ணணும். அதுதான் சரியான முடிவா இருக்கும். ஓகே, இரண்டாவது கேள்வி போயிடலாம். கூற்று, சில பேனாக்கள் பென்சில் ஆகும். அப்ப படம் வரையலாமா? சில பேனாக்கள் பென்சில் ஆகும். அப்போ பேனா, சில பேனா என்னவா இருக்கும், பென்சிலா இருக்கு. சில பேனாக்கள் பென்சில் ஆகும். ஓகே, வரைஞ்சிட்டேன். கொஞ்சம் பேனா என்னவா இருக்கு, பென்சிலா இருக்கு. அடுத்த கூற்று, சில பென்சில்கள் காகிதம் ஆகும். சில பென்சில்கள் காகிதம் ஆகும். ஓகேவா, காகிதம் ஆகும். சில பென்சில்கள் காகிதம் ஆகும். வரைஞ்சிட்டேனா, சில பென்சில் வந்து காகிதமா இருக்கு. லாஸ்ட் கூற்று, அனைத்து காகிதமும் ரப்பர் ஆகும். எல்லா காகிதமும் என்னவாகும் பாத்தீங்கன்னா ரப்பர் ஆகும். ரப்பர். அப்ப காகிதத்தை சுத்தி நான் வட்டம் போடும் போது இன்டைரக்டா காகிதம் யாரோட சேர்ந்துட்டான், பென்சிலோட சேர்ந்துட்டான். சாரி, ரப்பர் யாரோட சேர்ந்துட்டான், பென்சிலோட சேர்ந்துட்டான். அப்போ சில பேனாக்கள் பென்சில் ஆகும், சில பென்சில்கள் காகிதம் ஆகும், எல்லா காகிதமும் ரப்பர் ஆகும். படம் வரைஞ்சு முடிச்சிட்டேங்க. இனிமே முடிவை செக் பண்ண வேண்டியதுதான். முதல் முடிவு பாருங்க, சில ரப்பர்கள் பேனாவாகும். சில ரப்பர்கள் பேனாவாகும். ரப்பரும் பேனாவும் டச் ஆயிருக்கா, டச் ஆகல. அப்ப அந்த முடிவு தவறு. சில ரப்பர்கள் பேனாவாகும் என்ற முடிவு தவறு. இரண்டாவது முடிவு பாருங்க, சில காகிதம் ரப்பர் ஆகும். சில காகிதம் ரப்பர் ஆகும். மேல இருந்து கீழ இருந்து மேல போனா என்ன சொன்னேன், அனைத்து காகிதம் ரப்பர் ஆகும்னாலும் ஓகே, சில காகிதம் ரப்பர் ஆகும்னாலும் ஓகே. அப்ப சில காகிதம் ரப்பர் ஆகும். ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது முடிவு மட்டுமே சரியான முடிவு. அப்ப இரண்டாவது முடிவு மட்டுமே சரியான முடிவுன்னு எங்க இருக்கோ அதுதான் வந்து உன்னுடைய ஆப்ஷனா இருக்கும். அப்ப 2 கேள்வி புரிஞ்சுச்சுங்களா? மூணாவது கேள்வி போயிடலாங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? மூன்றாவது கேள்வி, நான்காவது கேள்வி. மூன்றாவது கேள்வியை கூட்டுற படிங்க. அனைத்து எலியும் புலி ஆகும். அப்ப எல்லா எலியும் புலின்னு சொல்லிட்டான். நம்ம டக்கு டக்குன்னு இப்ப படம் வர வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு தான் படம் வரைய தெரியுமே. எல்லா எலியும் என்னது, புலி. எந்த புலியும் பூனை ஆகாது. அப்ப புலியும் பூனையும் பிரிச்சிட வேண்டியதுதான். புலி தனி, பூனை தனி. ஓகே, 2 சொல்லிடலாம். புலி, எந்த புலியும் பூனை ஆகாது. புலியும் பூனையும் தனி. அனைத்து எலியும் புலி ஆகணும். எலி எல்லாம் புலிக்குள்ள போட்ட, எந்த புலியும் பூனை ஆகாதுன்னா 2த்தையும் கட் பண்ணி தூர தள்ளிட்டேன். இப்ப முடிவை செக் பண்ண வேண்டியதுதான். எந்த பூனையும் எலி இல்லை. எந்த பூனையும் எலி இல்லை. இப்ப புலிக்குள்ள தானே எலி இருக்கா. புலியை தாண்டி தான் எலி வெளியே வந்தாதான் பூனை கிட்ட பேசவே முடியும். சோ
புலியே பூனை கிட்ட பேசாத போது எலியும் யார் கூட பேச மாட்டாங்க, பூனை கூட பேச மாட்டாங்க. அப்ப எந்த பூனையும் எலி இல்லைன்றது கரெக்டானது. அதாவது பூனைக்கு புலி கூட சம்பந்தம் இல்லைன்னா புலிக்குள்ள இருக்கிற எலி கூடயும் இன்டைரக்டா என்னவாகாது, சம்பந்தப்படாது. அப்ப எந்த பூனையும் எலி இல்லைன்றது கரெக்ட். அப்ப முதல் முடிவு சரியான முடிவு. இரண்டாவது முடிவு, சில எலிகள் பூனையாகும் கொடுத்திருக்கான். சில எலிகள் பூனையாகும். எலி தான் பூனை கூட பேசவே பேசாது, ஏன்னா புலியை தாண்டி தான் வெளியே வரணும். அப்ப இந்த முடிவு தவறான முடிவு. அப்ப முதல் முடிவு மட்டுமே சரியான முடிவு ஆகும். ஓகேங்களா? சோ இது வந்து சில பேர் அப்படி கண்ணிலே பார்த்து போடுறதெல்லாம் வேணாம். ஓகேவா? கண்ணில் பார்த்து யாரும் போட முடியாது. சோ கண்ணில் பார்த்து போடுறதெல்லாம் வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க, படத்தை வரைஞ்சு பார்த்து. டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. சோ அடுத்தது கூற்று, சில ஆப்பிள்கள் ஆரஞ்சு ஆகும். ஓகேங்களா? சில ஆப்பிள்கள் ஆரஞ்சு ஆகும். வரைஞ்சிடலாமா? சில ஆப்பிள்கள் ஆரஞ்சு ஆகும். ஓகேவா? ஆரஞ்சு ஆகும். அடுத்தது, சில ஆரஞ்சுகள் கொய்யாவாகும். சில ஆரஞ்சுகள் கொய்யாவாகும். பணம் வரைஞ்சிட்டேனா? சில ஆப்பிள்கள் ஆரஞ்சு ஆகும், சில ஆரஞ்சுகள் கொய்யாவாகும். இப்ப இதுக்கு கண்டுபிடிங்க. முதல் முடிவு, சில கொய்யாக்கள் ஆப்பிள் ஆகும் போட்டிருக்கான். கொய்யா இங்க இருக்கு, ஆப்பிள் இங்க இருக்கு. எதனா டச் ஆயிருக்கா வட்டங்கள்? ஆகல. அப்ப சில கொய்யாக்கள் ஆப்பிள் ஆகும்ன்ற முடிவு வந்து தவறான முடிவு. இங்க கேளுங்க, வித்தியாசமா கேட்பான். சில கொய்யாக்கள் ஆப்பிள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டானா எதிர்காலத்துல வாய்ப்புகள் உண்டா? எதிர்காலத்துல இருக்கலாம், மேபி சேரலாம். ஆனா இங்க கன்ஃபார்மா கேட்டிருக்கேன், இப்போதைக்கு சில ஆப்பிள்கள் கொய்யாவான்னு கேட்டிருக்கேன். இப்போதைக்கு கொய்யாவா ஆப்பிள் சேர்ந்திருக்கா? இல்ல. அப்போ இப்போதைக்கு படத்தை பார்க்கும்போது சேரல, அதனால என்ன ஆகாது, வராது. அப்ப முதல் முடிவு தவறான முடிவு. இரண்டாவது முடிவு, சில ஆரஞ்சுகள் ஆப்பிள் ஆகும். சில ஆரஞ்சுகள் ஆப்பிள் ஆகும். ஆகியிருக்கா? சில ஆரஞ்சு ஆப்பிளா இருக்கா? அப்ப இரண்டாவது முடிவு சரி. அப்போ முதல் முடிவு தவிர இரண்டாவது முடிவு சரி. இந்த கேள்விக்கு முதல் முடிவு சரி. அப்போ இதுக்கு ஆன்சர் முதல் முடிவு மட்டுமே சரி, இதற்கு ஆன்சர் இரண்டாவது முடிவு மட்டுமே சரி. ஓகேங்களா? போயிடலாங்களா? அடுத்த क्वेश्चन 5 6. சோ ஐந்தாவது கேள்வி மற்றும் ஆறாவது கேள்வி. கூட்டுற படிக்க வேண்டியதுதான், படம் வரைய வேண்டியதுதான், முடிவை செக் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? கூட்டுற படிங்க. முதல் கூற்று, அனைத்து காகமும் மயிலாகும். அப்போ எல்லா காகமும் என்னவாகும் பாத்தீங்கன்னா மயில். அனைத்து காகமும் மயிலாகும். வரைஞ்சிட்டேன். அடுத்தது, அனைத்து மயிலும் புறாவாகும். எல்லா மயிலும் எதுவாகும் பாத்தீங்கன்னா புறாவாகும். படம் அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. சிம்பிள். அனைத்து காகமும் மயிலாகும், அனைத்து மயிலும் புறாவாகும். எல்லாம் ஓவர், முடிஞ்சிருச்சு. சோ அடுத்தது முடிவு தான் செக் பண்ணணும். முடிவு பாருங்க, சில காகம் புறாவாகும். அப்போ சில காகம் புறாவாகும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு படம் உள்ளார வந்துச்சுன்னா கீழே இருந்து மேல போனீங்கன்னா என்னவாகும், அனைத்தும் வரும், சிலவும் வரும். இதே மேல இருந்து கீழே வரீங்கன்னா வெறும் சில மட்டும் தான் வரும். இப்ப பாருங்க, சில காகம் புறாவாகும். காகம் கீழே இருக்கு, புறா மேல இருக்கு. அப்ப கீழே இருந்து தான் மேல போறீங்க. சில காகம் புறாவாகும் வரும், அனைத்தும் வரும், சிலவும் வரும் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, சில புறாக்கள் மயிலாகும். புறால இருந்து கீழே வந்திருக்கீங்க மயில். அப்போ மேல இருந்து கீழே வந்தா சில வரும். ஓகே, சில வரும். சில புறாக்கள் மயிலாகும். அப்போ மேல இருந்து கீழே வந்தா சில வரும், கீழே இருந்து மேல போனா அனைத்தும் வரும், சிலவும் வரும். அப்ப சில காகம் புறாவாகும், அதுவும் கரெக்ட். சில புறாக்கள் மயிலாகும், அதுவும் கரெக்ட். அப்ப இந்த கேள்வியினுடைய பதில் இரண்டு முடிவுகளுமே சரியான முடிவு. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, கரெக்டாவும் சொல்லிருப்பீங்க, அவங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். அடுத்தது ஆறாவது கேள்வி. 1 2 3 கூற்று கொடுத்திருக்காங்க, வரைஞ்சிடலாம். சில உப்புகள் காரமாகும். சில உப்புகள் காரமாகும். ஓகே, சில உப்பு வந்து என்னவாகும், காரம் ஆகும். ஓகே, சில உப்புகள் காரமாகும். படம் வரைஞ்சிட்டேன். அடுத்தது, சில காரம் இனிப்பாகும். சில காரம் இனிப்பு ஆகும். சில காரம் இனிப்பாகும். வரைஞ்சிட்டேன் படம். மூன்றாவது கூற்று, எந்த இனிப்பும் கசப்பாகாது. அப்ப இனிப்புக்கும் கசப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப எந்த இனிப்பும் கசப்பு ஆகாது. ஓகேவா? பிரிச்சுட்டேன். அப்ப இனிப்பையும் கசப்பையும் பிரிச்சுட்டேன். ஓகே, சில உப்புகள் காரமாகும், சில காரம் இனிப்பாகும், எந்த இனிப்பும் கசப்பாகாது. கூட்டுற பொறுத்து படம் வரைஞ்சிட்டேன். முதல் முடிவு செக் பண்ணுங்க. சில கசப்பு இனிப்பாகும். சில கசப்பு இனிப்பாகுமா? ரெண்டும் சேர்ந்து இருக்கா? இல்ல. அப்ப முதல் முடிவு தவறான முடிவு. சில கசப்பு இனிப்பாகுமானா தவறு. எந்த கசப்புமே இனிப்பு இல்ல. இரண்டாவது முடிவு, சில காரம் கசப்பாகும். காரத்துக்கும் கசப்புக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா? ரெண்டு வட்டமும் இணைஞ்சிருக்கா? இல்ல. அப்ப அதுவும் வராது. அப்ப சில காரமும் கசப்பாகும்ன்றதும் தவறான முடிவு, சில கசப்பு இனிப்பாகும்ன்றதும் தவறான முடிவு. அப்ப இரண்டு முடிவுகளுமே தவறு. இதில் இரண்டு முடிவுகளுமே சரி. அப்ப இதனுடைய விடை வந்து இரண்டு முடிவுகளுமே தவறான முடிவுகள், இதனுடைய விடை வந்து இரண்டு முடிவுகளுமே சரியான முடிவுகள். அப்ப வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? 6 கேள்வி முடிஞ்சிச்சா? இன்னும் பாக்கி 9 கேள்வி தானே, டக்கு டக்கு முடிச்சிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, 7th and 8th क्वेश्चन.
சோ 7th கொஸ்டினுடைய கூற்றுகள் படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்லிருக்காங்கன்னா சில சிங்கம் புலியாகும் சொல்லிருக்கான். அப்போ சில சிங்கம் புலி ஆகும். ஓகேவா? சில சிங்கம் புலி ஆகும். அனைத்து புலியும் யானை ஆகும். அப்ப எல்லா புலியும் யானை. ஓகேங்களா? அனைத்து புலியும் யானை ஆகும். எல்லா புலியும் யானை. அப்ப இன்டைரக்டா யானை யாரோட சேர்ந்துட்டான்? சிங்கத்தோட சேர்ந்துட்டான். எந்த சிங்கமும் சிறுத்தை இல்லை. அப்போ சிறுத்தைன்னு ஒரு கேங் இருக்கு. சிறுத்தை எந்த சிங்கமும் சிறுத்தை இல்லைன்னா யாரும் சேரக்கூடாது. சிங்கமும் சிறுத்தையும் சேரக்கூடாது. பிரிச்சு வச்சுட்டேன். அப்போ சில சிங்கம் புலியாகும், அனைத்து புலியும் யானையாகும், எந்த சிங்கமும் சிறுத்தை இல்லை. சோ படம் வரைஞ்சிட்டேன். இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ண வேண்டியதுதான். சில யானை சிங்கமாகும். ஓகேங்களா? சில யானை சிங்கமாகும். சில யானை சிங்கமா இருக்கா? இங்க பாருங்க, யானை வந்து இன்டைரக்டா புலியை சுத்தி வந்ததுனால சிங்கத்தோட சேர்ந்துட்டா. அப்ப சில யானை சிங்கமாகும்ன்றது சரியான முடிவுதான். இரண்டாவது கேள்வி, சில சிறுத்தை சிங்கமாகும் கேட்டிருக்கான். சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கும் தான் சம்பந்தமே இல்லையே, அதனால வராதுன்னு சொல்றேன். அப்ப இரண்டாவது முடிவு தவறு. அப்ப இதற்கு பதில் வந்து முதல் முடிவு மட்டுமே சரியான முடிவுன்னு அர்த்தம். அடுத்தது 8வது கேள்வியினுடைய கூற்று பாருங்க. சில மான்கள் மீனாகும். சில மான்கள் மீன்கள் ஆகும். ஓகே, சில மான்கள் மீன்கள் ஆகும். சில மீன்கள் தவளையாகும். சில மீன்கள் தவளையாகும். ஓகே, தவளைங்க. குட். அடுத்தது சில தவளை கோழி ஆகும். சில தவளை கோழி ஆகும். ஓகே, சில மான்கள் மீனாகும், சில மீன்கள் தவளையாகும், சில தவளை கோழி ஆகும். எல்லாம் அப்படியே லைன் கட்டி நிக்குது. ஓகே, இப்ப அவன் கேட்டிருக்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதுதான். பார்த்தோன்னே சொல்லிடலாம். சில கோழி மானாகும். சில கோழி மானாகுமா? கோழி இங்க இருக்கு, மான் இங்க இருக்கு. அப்ப ஆகாது, தவறு. அடுத்தது சில மீன்கள் மான்கள் ஆகும். சில மீன்கள் மான்கள் ஆகுமா? ஆமா, ரெண்டும் சேர்ந்து இருக்காங்க. சோ ஆகும். சோ இது சரி. அப்ப இதற்கு பதில் இரண்டாவது முடிவு மட்டுமே சரி. இதனுடைய பதில் முதல் முடிவு சரி. இதனுடைய பதில் இரண்டாவது முடிவு மட்டுமே சரி.